நாம் எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 19வது அதிகாரத்தை நாம் எடுத்துப்போம். சங்கீதம் 19:14 வசனம் நான் வாசிக்கிறேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. தாவீது தன்னுடைய மன விருப்பத்தை ஜெபமாக தேவனிடத்தில் ஏறெடுக்கிறது தான் இந்த வசனத்திலிருந்து சொல்லப்பட்டது. தாவீதனுடைய விருப்பமெல்லாம் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும், இருதயத்தின் தியானமும் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய வாயின் வார்த்தைகள் அது இருதயத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளும் சுத்தமாக இருக்கும். சில நேரங்களிலே நம்முடைய வாயின் வார்த்தைகளை கூட நாம் சரி செய்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய இருதயத்தை நம்மால் ஒருபோதும் சரி செய்திட முடியாது. நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளும் எண்ணங்களும் நம்முடைய இருதயத்தின் தீர்மானங்களும் அவ்வளவு எளிதாக நாம் விடக்கூடியவைகள் அல்ல. நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் இருதயத்தை குறித்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:5 வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஆகவே நாம் வெளிப்புறமாக நாம் ஒருவேளை நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் சுத்தமாக சரி செய்து கொண்டாலும் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நோக்கங்களையும் நம்மால் சரி செய்திட முடியாது. பிரச்சனை வெளித்தோற்றத்தில் இல்லை, பிரச்சனை நம்முடைய இருதயத்தில் இருக்கு. எல்லாவற்றிற்குமான பிரச்சனைக்கான முக்கியமான இடம் நம்முடைய இருதயம். தாவீது அவருடைய மன விருப்பத்தை ஜெபமாக தேவனிடத்திலே ஏறெடுக்கிறார். என் வாயின் வார்த்தைகள் மாத்திரம் உமக்கு உகந்ததாக இருக்கக்கூடாது, என் இருதயத்தின் எண்ணங்களும் உமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதனால தான் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி தாவீதை குறித்து தேவன் கொடுத்த சாட்சியை பவுல் அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 13:22, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஏன் தாவீதை தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார்? ஏனென்றால் தாவீதனுடைய மன விருப்பமெல்லாம் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு விருப்பம் உள்ளவராக தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். ஆகவேதான் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தேவன் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார். எப்பொழுதுமே ஒருவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டுமானால் தன்னுடைய இருதயத்தை தேவன் தொடுவதற்கு அனுமதிக்க வேண்டும். நிறைய கிறிஸ்தவ சகோதரர்கள் சகோதரிமார்கள் எல்லாம் இப்படி கேள்வி கேட்கிறத நான் கவனித்திருக்கிறேன். டிவி பார்க்கலாமா, பார்க்கக்கூடாதா, நகை போடலாமா, போடக்கூடாதா, மொபைல் ஃபோனை உபயோகப்படுத்தலாமா, உபயோகப்படுத்தக்கூடாதா,
நான் இப்படி செய்கிறது சரியா, நான் இப்படி பேசுறது சரிதானே, நான் இப்படி நடந்துக்கிறது சரிதானே என்று சொல்லி இப்படி அநேக கேள்விகளையும் கேட்கிறத நான் கவனித்திருக்கிறேன். இந்த கேள்விகளுக்கான பதில் வெளிப்புறத்தில் இல்லை. இந்த காரியங்களெல்லாம் செய்யக்கூடிய அந்த மூல காரணத்தில் தான் இவைகளெல்லாம் அடங்கியிருக்கு. இவைகளெல்லாம் நாம் ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், இவைகள் தான் முக்கியமானது. ஆகவே நாம் வெளிப்புறத்திலே நாம் சரி செய்து கொள்வதல்ல முக்கியம், நம்முடைய இருதயத்தை நாம் சரி செய்து கொள்ளணும். எல்லா பிரச்சனைக்கும் உரிய இடம் இருதயம். இந்த இருதயத்தை தேவன் தொடுவதற்கு அனுமதிக்காத வரை யாரும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க முடியாது. நான் அநேக கிறிஸ்தவ சகோதரர்களோடு பழகி இருக்கிறேன். கிறிஸ்தவ சகோதரிமார்களை எல்லாம் நான் கவனித்திருக்கிறேன். வெளிப்புறத்திலே அவர்கள் நல்ல சகோதரர்களாக காணப்படுவார்கள், நல்ல சகோதரிமார்களாக காணப்படுவார்கள், நல்ல பேசுவார்கள், நல்ல வெளிப்புறத்திலே பார்க்கிறதற்கு மிகவும் நல்ல சகோதரர்களாக சகோதரிகளாக காணப்படுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சகோதர சகோதரிடத்திலிருந்து நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். அவர்கள் தங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்கு விருப்பமற்றவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சகோதரனாக சகோதரியாக நிச்சயமாக நம்மால் இருக்க முடியாது. ஏன்னா நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளும் நம்முடைய இருதயத்தின் தீர்மானங்களும் எண்ணங்களும் அவ்வளவு எளிதாக நாம் விடக்கூடியவைகள் அல்ல. அவைகளையெல்லாம் நாம் பார்க்கணும், அவைகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளணும். அப்படின்னு சொன்னால் தேவன் நம்முடைய இருதயத்தை தொட்டு அவைகளையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் எவ்வளோ காரியங்கள் மறைந்திருக்கு, எவ்வளோ தீமையான எண்ணங்கள் மறைஞ்சிருக்கு, எவ்வளோ தீமையான சிந்தனைகள் மறைஞ்சிருக்கு. நாம் இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டுமானால் தேவன் நம்முடைய இருதயத்தை தொட்டு நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிறதை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு நாம் அவரை அனுமதிக்கணும். நாம் தேவனை அனுமதிக்காத பட்சத்திலே நம்மால் ஒரு காலம் நம்முடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு புற்றில் பாம்பு மறைந்திருக்கிறது போல, ஒரு புற்றில் ஒரு விஷப்பாம்பு மறைந்திருக்கிறது போல நம்முடைய இருதயத்திலே கொடிய எண்ணங்களும் கொடிய சிந்தனைகளும் மறைஞ்சிருக்கு. இவற்றையெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை தேவன் தொடுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். நாம் வெளியிலே எவ்வளவுதான் நல்லவர்களாக நாம் வெளித்தோற்றத்திலே நம்மை நாம் காண்பித்தாலும் பிரச்சனை வெளியிலே இல்லை. எல்லா பிரச்சனைக்கான முக்கியமான இடம் இருதயம். நம்முடைய இருதயத்தை சரி செய்திடாமல், நம்முடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் வெளிப்புறத்திலே ஒருவேளை நாம் நம்மை சரி செய்து கொண்டிருந்தாலும் அது பயனற்றது. ஏனென்றால் நம்முடைய இருதயத்தை சார்ந்து நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருப்பதின் நிமித்தமாக நம்முடைய வாயின் வார்த்தைகளும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே வெளிப்பிரகாரத்திலே மாத்திரம் நாம் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் போதாது, நம்முடைய இருதயத்திலே நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், இவைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் தேவனுக்கு ஏற்றதாக அது இருந்திட முடியும். தேவன் இருதயத்தை நமக்கு அவர் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் தேவன் பயன்படுத்துகிறார். தேவன் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் சோதனையை அனுமதிக்கிறார்? தேவன் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார்? தேவன் எதற்காக பிரச்சனைகளின் வழியே நாம் செல்லும்படி தேவன் நம்மை அனுமதிக்கிறார்?
நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு இந்த வழிகளில் மாத்திரம்தான் தேவன் நம்முடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திட முடியும். ஆகவே சோதனை நேரங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், தேவன் நமக்கு அனுமதிக்கிற சூழ்நிலைகளிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு, நம்முடைய இருதயத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், இவைகளை எல்லாம் சோதனைகளும் சூழ்நிலைகளும் தான் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திட முடியும். சோதிக்கப்படும் பொழுது நாம் கோபப்படுகிறோம். தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக தேவன் நமக்கு என்ன காண்பித்து கொடுக்கிறார்? நம்முடைய இருதயத்திலே கோபம் மறைந்திருக்கிறது. சோதிக்கப்படும் பொழுது நாம் இச்சிக்கிறோம். தேவன் என்ன நமக்கு இதை காண்பித்து கொடுக்கிறார்? நம்முடைய இருதயத்திலே இச்சை மறைந்திருக்கிறது. சோதிக்கப்படும் பொழுது நாம் பெருமையுள்ளவர்களாக நாம் காண்பித்துக் கொள்கிறோம். நமக்கு எதை காண்பிக்கிறது? இதையெல்லாம் நம்முடைய இருதயத்திலே பெருமை மறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியமும், அது சிறியதோ பெரியதோ, எல்லாமே நம்முடைய இருதயத்தில் இருப்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்காக, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக தேவன் இவற்றை எல்லாம் என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். நாம் தேவனுடைய கரத்தை நாம் பார்க்கணும். இவற்றுக்கு பின்பதாக தேவனுடைய கரம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். பேதுருடைய வாழ்க்கையிலே தேவன் சாத்தானை அவர் அனுமதித்தார். காரணம், பேதுரு தன்னால் ஒன்றை செய்ய முடியும் என்று தன் மீது அவ்வளவு நம்பிக்கையுடையவனாக இருந்தான். அவன் தன்னுடைய மாம்சத்தை மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்டவனாக இருந்தான். தேவனுக்கென்று தன்னால் ஒன்றை செய்திட முடியும் என்று சொல்லி தன்னை குறித்தவன் பெருமையான எண்ணம் கொண்டிருந்தான். இப்படி தன்னுடைய இருதயத்தில் இருப்பதையெல்லாம் அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் சாத்தானை அனுமதித்தார். இதன் மூலமாக பேதுரு தன்னை அறிந்து கொள்ள, தன்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள, தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தாழ்த்த, மனம் திரும்ப, தேவனையே நோக்கி பார்க்க, தேவனாலே அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவன் மனம் திரும்ப, அவன் தன்னை தாழ்த்த, தேவன் சாத்தானை கூட அவர் உபயோகப்படுத்தி அவர் நன்மையானதை செய்திட முடிந்தது. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தானை அனுமதிக்கிறது கூட எதற்காக என்று சொன்னால், நம்மை அழிப்பதற்காக அல்ல. நம்முடைய இருதயத்திலே நாம் எவ்வளவு பெருமை உள்ளவர்களாக இருக்கோம், நம்முடைய மாம்சத்தின் மீது நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, நம்முடைய இருதயத்திலே என்னென்ன பாவங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது, இவைகளை எல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து நாம் மனம் திரும்புவதற்காக, நம்மை நாம் தாழ்த்துவதற்காக, தேவனுடைய வல்லமையை தேடுவதற்காக, தேவனே உம்மாலே என்று என்னால் ஒன்றும் செய்திட முடியாது ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை தேட தேவன் இவற்றையெல்லாம் செய்கிறவராக இருக்கிறார். அநேக குடும்பங்களிலே சண்டைகள் தேவன் அனுமதிக்கிறார். நாம் சண்டை போட்டு கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நாம் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நாம் தோற்று போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நாம் வியாதிப்படணும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. இவைகளை எல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். நாம் வியாதிப்பட தேவன் அனுமதிக்கிறார். நாம் பிரச்சனையின் ஊடாக செல்ல தேவன் அனுமதிக்கிறார். நாம் ஒன்றை இழக்க தேவன் அனுமதிக்கிறார். நாம் தோற்று போக தேவன் அனுமதிக்கிறார். எதற்காக? நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கிறதை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக. தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில், சோதனைகளிலும் ஊடாக நம்மை நடத்தி செல்லாத பட்சத்தில் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியாது. இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் தங்களுடைய இருதயத்தை அவர்கள் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற
விருப்பமற்றவர்களாக இருக்கிறார்கள். தேவன் எவ்வளவோ பிரச்சனைகளின் ஊடாக நடத்தி செல்கிறார். தேவன் தன்னுடைய ஜனங்கள் பலவீனப்படும்படியாய் அனுமதிக்கிறார். தேவன் தன்னுடைய ஜனங்கள் தோற்று போகும்படியாய் அனுமதிக்கிறார். தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு பிரச்சனையை அனுமதிக்கிறார், சோதனைகளை அனுமதிக்கிறார், கஷ்டங்களை அனுமதிக்கிறார். எதற்காக? இவற்றையெல்லாம் பார்த்து தேவன் சந்தோஷப்படுவதற்காகவா? இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் தேவன் நம்மை அழித்து விடுவதற்காகவா? இல்ல. நம்மை தாழ்த்த வேண்டும் என்றால், நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு அசுத்தமான எண்ணங்கள் இருக்கு, நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு பொல்லாத சிந்தனைகள் இருக்கு, நம்முடைய இருதயம் எவ்வளவு கேடுபாடு உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து, நாம் மனம் திரும்பி, நாம் தேவனுடைய வல்லமைக்காக தேவனை தேட வேண்டும் என்பதற்காக தேவன் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். பண விஷயங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய இருதயத்திலே பணத்தை குறித்து நாம் எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக இருக்கிறோம்? பணத்தை குறித்து நம்முடைய சிந்தனை என்ன? இவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பண சம்பந்தமான காரியங்களிலே நாம் ஏமாற்றப்படும்படியாக தேவன் அனுமதிக்கிறார். இல்லாவிட்டால் நாம் பண விஷயங்களில் ஒரு இழப்பை சந்திக்கும்படியாய் தேவன் அனுமதிக்கிறார். இப்படி எவ்வளோ காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து, நாம் பண விஷயங்களிலே நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது, பணத்தை நாம் எவ்வளவு முக்கியமாக எண்ணுகிறோம், நம்முடைய சிந்தனையும் எண்ணங்களும் பணத்தை குறித்தே அதிக முக்கியமாக நாம் எண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் நமக்கு சூழ்நிலைகள் மூலமாக தேவன் நமக்கு இவற்றையெல்லாம் காண்பிக்கிறார். சகோதரா, நாம் நம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும். சகோதரா, நம்முடைய இருதயத்தில் நாம் சுத்தமுள்ளவர்களாக இல்லாத பட்சத்தில், நம்முடைய இருதயம் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாய் இல்லாத பட்சத்தில் ஒரு காலம் நாம் தேவனை உடைய சுபாவத்தை நம்மிலிருந்து தேவன் வெளிப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திட முடியாது. நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திட முடியாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்றதாகவே இருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்திட முடியாது. பிரச்சனை நம்முடைய வார்த்தையில் இல்லை, பிரச்சனை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. நாம் நம்முடைய வார்த்தையை ஒருவேளை நாம் சரி செய்து கொண்டு நம்மை நல்லவர்களைப் போல நாம் காண்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் பிரச்சனை வார்த்தையில் இல்லை, நாம் வெளிப்புறத்தை சரி செய்து பிரயோஜனம் இல்லை. நம்முடைய இருதயத்தை நாம் சரி செய்ய வேண்டும். ஆகவேதான் தாவீது, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். சகோதரா, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில சாத்தானை அனுமதிப்பதற்கு காரணம் அதுதான். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில தேவன் சாத்தானை எதற்காக அனுமதிக்கிறார்? வியாதியை எதற்காக அனுமதிக்கிறார்? கஷ்டத்தின் வழியாக ஒரு விசுவாசி கடந்து போக தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? ஒரு பிரச்சனையின் வழியாக ஒரு விசுவாசி கடந்து போக தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? இவற்றின் மூலமாக தான் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்முடைய இருதயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நம்முடைய இருதயத்திலே மறைந்திருப்பதை நாம் ஒருபோதும் நாம் அறிந்து கொள்ள மாட்டோம். ஆகவே நாம் தேவனுக்கு ஏற்ற, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய பிரச்சனை வெளிப்புறத்தில் இல்லை, நம்முடைய பிரச்சனை இருதயத்தில் இருக்கிறது. நாம் வெளிப்புறத்தை சரி செய்யக்கூடாது, இருதயத்தை நாம் என்ன பண்ணணும்? சரி செய்திடணும். நான் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, நான் இதை பார்க்கலாமா, இதை பார்க்கக்கூடாதா, இப்படி வெளிப்புறத்திலே இந்த கேள்விகளுக்கான பதில் இல்லை. இந்த கேள்விகளுக்கான எல்லா பதிலும் இதை செய்கிற அந்த மூல காரணத்திலே இருக்கிறது. இருதயத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. இருதயத்திலே நாம் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல செயலை கூட ஒரு தீய நோக்கமுடையவர்களாக இருந்து கொண்டு நாம் செய்ய முடியும்.
வெளியிலே நம்முடைய செயல் நல்லதாக இருக்கும், ஆனால் நம்முடைய இருதயம் பொல்லாத சிந்தனையுடையவர்களாக, நம்முடைய இருதயத்திலே நாம் பொல்லாதவர்களாக நாம் இருப்போம். நம்முடைய இருதயம் பொல்லாததாக இருந்து கொண்டு நம்முடைய செயல்கள் எல்லாம் நல்லதாக அது இருக்க முடியும். நாம் செயல்களை பார்க்க கூடாது. நாம் செய்கிற செயல் நல்ல செயலா, நாம் செய்கிற செயல் கெட்ட செயலா என்று நாம் பார்க்க கூடாது. நாம் நம்முடைய இருதயத்தை நாம் பார்க்கணும். நம்முடைய இருதயத்தை நாம் எப்போ பார்க்க முடியும்? அதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் இழப்புகளையும் தோல்விகளையும் எல்லாவற்றையும் தேவன் அனுமதிக்கிறதுக்கான ஒரே நோக்கம், நாம் நம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும். நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிறவைகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளணும். ஒரு வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை தேவன் அனுமதிக்கிறார். அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அந்த நேரத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? அந்த நேரத்தில் நாம் எப்படி நாம் செயல்படுகிறோம்? இவைகளெல்லாம் எதை நமக்கு காண்பிக்கிறது? நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இவ்வளவு காலம் மறைத்து வைத்திருந்த காரியமெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன பண்ணுது? வெளிப்படுகிறது. எதுவுமே திடீர்னு வர்றதில்லை. ஒரு கோபம் திடீர்னு வர்றதில்லை. நாம் சண்டை போடுறது என்பது திடீர்னு வர்றதில்லை. எல்லாமே நம்முடைய இருதயத்துக்குள்ளாக பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத எண்ணங்களும் நாம் பொல்லாத தீர்மானங்களையும் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கிறது. சோதனை வரும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற மறைந்திருக்கிறது என்ன பண்ணுது? அது வெளிப்படுகிறது. ஒரு புற்றல் இருக்கிற பாம்பு, மறைந்திருக்கிற பாம்பு எப்பொழுது அது ஏதாவது ஒரு தொந்தரவு செய்யும் பொழுது, அந்த இடத்துல ஏதாவது ஒரு அதற்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது உடனே மறைந்திருக்கிற அந்த விஷப்பாம்பு என்ன பண்ணுது? வெளியே வருகிறது. அதுபோலதான் நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற எல்லா பாவங்களும், சோதனை, பிரச்சனை, தோல்வி, இழப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போகும்பொழுது அவைகளெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு கிறிஸ்தவன் ஏன் சண்டை போடுகிறான்? ஒரு கிறிஸ்தவன் ஏன் கோபப்படுறான்? ஒரு கிறிஸ்தவன் ஏன் அசுத்தமாய் பார்க்கிறான்? ஒரு கிறிஸ்தவன் ஏன் அசுத்தமாய் பேசுறான்? எல்லாமே இதற்கான பிரச்சனை இருதயம். இருதயத்திலே நான் சரியில்லை என்பதுதான் இவைகளெல்லாம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நாம் இவைகளெல்லாம் பார்த்து நாம் என்ன பண்ணணும்? நாம் மனம் திரும்பணும். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் சரியில்லை. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிறது எல்லாம் நீர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டுறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக ஒருவர் நம்மை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், அவர் நம்மை குறித்து பேசும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், இதன் மூலமாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அந்த நமக்கு விரோதமாய் பேசினவருக்காக நாம் நன்றி சொல்ல முடியும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, அந்த சகோதரனை என் வாழ்க்கையிலே எனக்கு விரோதமாய் பேச நீர் அனுமதிக்காவிட்டால் என்னை நான் அறிந்து கொண்டிருக்க மாட்டேன். ஆண்டவரே, என்னை பக்தியுள்ளவன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். என் இருதயத்திலே நான் பரிசுத்தமானவன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு விரோதமாய் ஒருவர் பேசும் பொழுது, எனக்கு விரோதமாய் ஒருவர் நடந்து கொள்ளும் பொழுது, அப்பொழுது என்னுடைய ரியாக்ஷன், அப்பொழுது என்னுடைய எதிர்வினை ஆற்றுவது, ஓ, நான் இன்னும் என்னுடைய இருதயத்திலே சரி செய்ய வேண்டியவனாயிருக்கிறேன். என்னுடைய இருதயத்தை நான் இன்னும் சுத்தப்படுத்த வேண்டியவனாயிருக்கிறேன். என்னுடைய இருதயம் இன்னும் சுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. சகோதரா, சாத்தானுக்காக கூட ஆண்டவரிடத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? நன்றி சொல்லுவோம். நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்காக நாம் தேவனுக்கு என்ன பண்ணுவோம்? நன்றி சொல்லுவோம். வியாதிக்காக கூட நாம் தேவனுக்கு என்ன பண்ண முடியும்? நன்றி சொல்ல முடியும். சகோதரா, நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும். ஏன்னா தேவன் சகலவற்றையும் நம்முடைய நன்மைக்காக தேவன் அனுமதிக்கிறார். அந்த நன்மை என்ன? என்னுடைய இருதயத்தை நான் அறிந்து கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய இருதயம் சரியில்லாமல் இருக்கிறது, என்னுடைய இருதயம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி
ஆண்டவரிடத்திற்கு வந்து மனம் திரும்பி நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொண்டு தேவனுடைய வல்லமையினால் அவருடைய சுபாவத்தை நம்மிலிருந்து வெளிப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எவ்வளவு எதிர்வினை ஆற்றினாலும், நமக்கு எதிராக எவ்வளவு பேசினாலும், நம்மை அவமானப்படுத்தினாலும், நமக்கு விரோதமாய் அவர்கள் குற்றம் சாட்டினாலும், நம்மிடத்தில் அவர்கள் சண்டை போட அவர்கள் வந்தாலும், என்ன காரியங்கள் நடந்தாலும் நாம் அசைக்கப்படாதவர்களாக நாம் இருப்போம். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே நம்மை அவமானப்படுத்தினாலும், நம்மை விரோதமாக பேசினாலும், நமக்கு விரோதமாக பிரச்சனை செய்தாலும் எதுவும் நம்மை என்ன பண்ண முடியாது? அசைத்திட முடியாது. ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர் இந்த பூமியில் எப்படி நடந்து கொண்டார்? அவருக்கு விரோதமாக எவ்வளோ தீமையான வார்த்தைகளை பேசினாங்க. அவரை பிசாசு பிடித்தவன் என்றாங்க, அவரை பைத்தியக்காரன் சொன்னாங்க, ஜனங்களை ஏமாற்றுகிறவன் என்று சொன்னாங்க. அவருக்கு எதிராக எவ்வளோ குற்றச்சாட்டுகள், எவ்வளோ அவமானங்கள். ஆனாலும் அவைகளெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை என்ன பண்ண முடியல? அசைத்திட முடியல. அவர் எவ்விதமான பதிலுக்கு பதில் அவர் என்ன பண்ணல? செய்யவே செய்யல. தீமைக்கு தீமை அவர் என்ன பண்ணல? செய்யல. அவர் நன்மை செய்கிறவராக அவர் இருந்தார். சகோதரா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவன் வாழணும் சகோதரா. நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வல்லமை இல்லாமல் நம் ஆண்டவரை போல ஒரு வாழ்க்கையை நம்மால் என்ன பண்ண முடியாது? வாழ்ந்திட முடியாது. நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை முதலாவது நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிறவைகளை எல்லாம் நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். அதற்காக தான் தேவன் நம் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும், சோதனை, பிரச்சனை, இழப்பு, தோல்வி, கஷ்டம் எல்லாவற்றையும் தேவன் அனுமதிப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான் உண்டு. நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே கோபம் மறைந்திருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே பண ஆசை மறைந்திருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே பெருமை மறைந்திருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே என் மாம்சத்தின் மேலே நான் அளவில்லாத ஒரு நம்பிக்கை உடையவனாய் இருக்கிறதை ஆண்டவரே எனக்கு நீர் காண்பித்தது கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. சகோதரா, இன்றைக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற பிரசங்கங்களை எல்லாம் நாம் கவனித்து பார்த்தால், ஆண்டவரிடத்தில் வாங்க, உங்கள் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆண்டவரிடத்தில் வாங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பூமிக்குரிய விதத்தில் நல்ல ஆசீர்வாதமாக தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கும், உங்களுக்கு வேலை உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும் என்று சொல்லி இவர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களாக பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரா, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே தேவன் பிரச்சனை, சோதனை, வியாதி, கஷ்டம் இவைகளெல்லாம் அனுமதிக்கிறது நம்முடைய நன்மைக்காக. நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற பொல்லாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்முடைய தீர்மானங்களையும் நாம் அறிந்து நம்மை தாழ்த்தி தேவனுடைய வல்லமையை தேடி தேவனை போல நாம் வாழ்வதற்காக தேவன் இவற்றையெல்லாம் நமக்கு என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். ஒரு காரியத்தை முடிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் இப்ப வாசித்தோம், தாவீதை குறித்து நாம் வாசித்தோம். தாவீது தன்னுடைய இருதயத்தில் தேவனுக்கு ஏற்றதாக அவருடைய எண்ணங்கள் இருக்கணும், அவருடைய சிந்தனைகள் இருக்கணும்னு சொல்லி ஜெபித்தார். அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும்னு சொல்லி அவர் ஜெபித்தார். தாவீதுக்கு விருப்பம் இருந்தது. தாவீதுக்கு விருப்பம் இருந்தது.
என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள், தீர்மானங்கள், என்னுடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மன விருப்பம் இருந்தது. ஆனால் அந்த விருப்பத்தின்படியான ஒரு வாழ்க்கையை அவரால் என்ன பண்ண முடியல, வாழ்ந்துட முடியல. காரணம், இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை தேவன் அருளாததினாலே அவர் விரும்பினார். அவருக்கு மன விருப்பம் இருந்தது. ஆனால் அந்த விருப்பத்தின்படியான ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ்ந்திட முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்திலே வாசித்தோமானால், ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல, தேவனுக்கு ஏற்றதையே அவர் செய்ய வந்தார். அவருடைய எண்ணங்கள் தேவனுக்கு ஏற்றதாய் இருந்தது. அவருடைய தீர்மானங்கள் தேவனுக்கு ஏற்றதாய் இருந்தது. அவருடைய சிந்தனைகள் தேவனுக்கு ஏற்றதாய் இருந்தது. அவருடைய வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது. அநேகர் பிரமாணத்தை பின்பற்றுவதற்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கும் வித்தியாசத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். பிரமாணத்தை பின்பற்றுவது தாவீதை பின்பற்றுவது. அது என் இருதயத்தின் எண்ணங்களும் என் சிந்தனைகளும் என் வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே உமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். இயேசுவை பின்பற்றுவது என்றால் விருப்பம் மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள், தீர்மானங்கள், சிந்தனைகள், வாயின் வார்த்தைகள் எல்லாமே தேவனுக்கு ஏற்றதாகவே இருக்க வேண்டும். 2 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தாவீதுக்கு விருப்பம் இருந்துச்சு, ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவருக்கு விருப்பம் அல்ல, அவர் செய்கிறவராகவே அவர் இருந்தார். நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். நாம் பிரமாணத்தை பின்பற்றக்கூடாது. பிரமாணத்தை பின்பற்றுவது என்று சொன்னால் விருப்பம் மட்டும்தான் இருக்கும். இயேசுவை பின்பற்றுவது என்றால் விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பத்தின்படியே நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தாவீதை குறித்து சங்கீதம் 40 8வது வசனம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இந்த வசனத்தை கவனமாக நீங்க வாசிக்கணும். உமக்கு பிரியமானதை செய்கிறேன் என்று சொல்லல, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். செய்ய முடியல. ஏன்? செய்வதற்குரிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவருக்கு அருளப்படலை. ஆனால் அவருக்கு மன விருப்பம் இருந்தது. இருதயத்திலே அதை செய்திட பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமை அவருக்கு அருளப்படலை. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இதே வசனத்தை கோட் பண்ணி ஆண்டவர் சொன்ன ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான், இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனம், அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டதை குறிப்பிட்டு இது சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். தாவீது என்ன சொன்னாரு? ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன். செய்ய விரும்புகிறதற்கும் செய்ய வருகிறதற்கும் வித்தியாசம் இருக்கு. தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த வித்தியாசத்தை நாம் அறியாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், சகோதரனே, நீ ஆவிக்குரியவன் அல்ல, நீ ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் அல்ல. தாவீதுக்கு மனதிலே விருப்பம் இருந்தது, இருதயத்திலே அதை செய்திட முடியல. ஆகவேதான் தாவீது பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. பாவம் அவரை தோற்கடிக்க முடியல. ஆகவேதான் அவர் சொன்னார், நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன். சகோதரா, நம்முடைய இருதயத்திலே பாவம் நம்மை தோற்கடிக்காத ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும்.
நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய தீர்மானங்கள் இவைகளெல்லாம் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும். பாவம் நம்முடைய இருதயத்திலே நம்மை மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன். தாவீது உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தாவீதை போல முதலாவது தேவன் நமக்கு ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார். பாவம் செய்யாமல் வாழக்கூடிய ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார். நம்முடைய இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகளில் இருந்தும், பொல்லாத எண்ணங்களில் இருந்தும், பொல்லாத தீர்மானங்களில் இருந்தும், அவற்றின்படியெல்லாம் நாம் வாழாத ஒரு வாழ்க்கையை நாம் விரும்புகிறோம். நமக்கு ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இதன் ஊடாக நம்முடைய இருதயத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது நாம் இவற்றையெல்லாம் அறிந்து, ஆண்டவரே, நான் விரும்புகிறபடி என்னால் வாழ்ந்திட முடியல, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இல்லாமல் என்னால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திட முடியாத ஆண்டவரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாம் தேடும் பொழுது நம்முடைய மனதிலே விருப்பம் மட்டுமல்ல, இருதயத்திலேயே நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்படி தேவன் நமக்கு உதவி செய்திட முடியும். நம்முடைய பொல்லாத எண்ணங்களிலிருந்து, பொல்லாத சிந்தனைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை, நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகளாக இருக்கும்படி நம்முடைய இருதயத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தி, நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து, நம்முடைய இருதயத்திலே பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட முடியும். நாம் தாவீதை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நாம் பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். தாவீதுக்கு விருப்பம் மட்டும்தான் இருந்தது, நமக்கு விருப்பமும் உண்டாகணும், அதன் பிரகாரமான ஒரு வாழ்க்கையும் நமக்கு உண்டாகணும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படியாய் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்கிறபடியினாலே நமக்கு மன விருப்பம் மட்டும் இருக்கக்கூடாது, நம்முடைய இருதயத்திலேயே பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தின் எல்லா விதமான அசுத்தங்களிலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டு நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு உகந்தவர்களாக நம்முடைய இருதயம் இருக்கணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், என் இருதயத்துக்கு உகந்தவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. சகோதரா, நாம் நம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும். சகோதரா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுக்கு பின்பதாக தேவனுடைய கரம் இருக்கிறது. சகோதரா, தேவனுடைய அன்பை நீ சந்தேகப்படாதே. தேவன் உன்னை நேசிக்கிறார். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தேவன் உன்னை நேசித்தது நிமித்தமாக அனுமதிக்கிறார். தேவன் ஒரு வியாதியை உனக்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் உன்னை நேசிப்பதின் நிமித்தமாக. ஏனென்று சொன்னால், சரீரத்தில் இருக்கிற வியாதி உன்னை நரகத்துக்கு அனுப்பாது, ஆனால் இருதயத்தில் இருக்கிற பாவம் உன்னை நரகத்துக்கு அனுப்ப முடியும். ஆகவேதான் தேவன் வியாதியை தேவன் அனுமதிக்கிறார். நாம் பாவத்தினால் தோற்கடிக்கப்படும்படி தேவன் நம்மை அனுமதி. இவைகளெல்லாம் தேவனுக்கு விருப்பம் அல்ல. பாவம் செய்வது தேவனுக்கு விருப்பம் அல்ல. நாம் வியாதிப்படுவது தேவனுக்கு விருப்பம் அல்ல. நாம் பிரச்சனையிலே வாழ்வது தேவனுக்கு விருப்பம் அல்ல. இவைகளெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். இவைகளை தேவன் அனுமதிக்காவிட்டால் என்னுடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற பொல்லாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் என்னால் அறிந்து கொள்ள முடியாது. என்னுடைய இருதயம் எவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியாது. என்னுடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற பாவங்களை நான் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். சகோதரா, தேவன் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பை ஒரு காலம் சந்தேகப்படக்கூடாது. நமக்கு பிரச்சனைகள் இருக்கா, தேவனை சந்தேகப்படக்கூடாது. நாம் வியாதி இருக்கா, தேவனை சந்தேகப்படக்கூடாது. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் தேவனை ஒரு காலம் நாம் சந்தேகப்படக்கூடாது. தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவன் நம்மை நேசிப்பது மட்டுமல்ல, அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கிட சர்வ வல்லமை உள்ளவர்.
அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டுமானால் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் நமக்கு அனுமதித்து நம்மை தாழ்மைப்படுத்தி நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தி, தேவனே உம்மாலே அல்லாமல் என்னால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை தேடி தேவனுடைய வல்லமையை பெற்று தேவனுக்கென்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக தேவன் இவற்றை எல்லாம் அனுமதிக்கிறார். ஆகவே தேவன் நம்மை பார்த்து சொல்லணும். தாவீதை பார்த்து சொன்னார். தாவீதுக்கு மன விருப்பம் இருந்தது. தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நமக்கு விருப்பம் மட்டுமல்ல, நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்மை பார்த்து சொல்லுவார், என் இருதயத்துக்கு ஏற்ற சகோதரன், என் இருதயத்துக்கு ஏற்ற சகோதரி என்று சொல்லுவார். சகோதரா, அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம் விரும்பணும் சகோதரா. அப்படிப்பட்ட சாட்சிக்காக தேவனை தேடணும் சகோதரா. நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியா நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.